ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 218. இந்த பகுதியில் 225வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 24வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 24. அக்ரநீர் கிராமணே ஸ்ரீமான் न्यायो नेता समीरणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षः सहस्रपात्. நாமம் 225. ஓம் சமீரணாய நமக. ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் ஆல் மூமெண்ட்ஸ். அனைவராலும் விரும்பத்தக்கவர், உயிர்களின் அனைத்து இயக்கங்களையும் கட்டுப்படுத்துபவர், இன்பம் தரும் செயல்களை செய்பவர் என்று இதற்கு பொருள். ஒரு பக்தரின் கனவில் வந்து எம்பெருமான் என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாமா? சித்தூருக்கு அருகில் ஒரு கிராமம். கோவிந்தன் என்ற பக்தர் அங்கு வாழ்ந்து வந்தார். தினமும் அவரது கனவில் ஒரு மீன் தோன்றி, நான் நாகலாபுரம் அருவிக்கு அருகே உறைந்து போய் உள்ளேன், என்னை நீங்கள்தான் மீட்க வேண்டும் என்று சொல்லி வந்தது. அது ஏதோ பிரமை என்று அலட்சியமாக எண்ணினார் கோவிந்தன். ஆனால் ஒரு நாள் அவரது கனவில் மத்ஸ்யமூர்த்தியாக திருமால் காட்சி தந்தார். சோமகாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை அபகரித்து சென்று கடலுக்குள் ஒளிந்து கொண்டான். அவனிடமிருந்து வேதங்களை மீட்பதற்காக நான் மீன் வடிவம் ஏற்று அவனை வென்று வேதங்களை மீட்டேன். நீண்ட காலமாக பிரளய கடலுக்கு அடியில் இருந்தபடியால் உறைந்து போய்விட்டேன். நான் நாகலாபுரம் அருவிக்கு அருகில் இருக்கும் என்னை வந்து மீட்டெடு என்று மத்ஸ்யமூர்த்தி அவரிடம் சொன்னார். இதை கேட்டதும் விழித்து கொண்டான் அந்த பக்தன். உடனே கிருஷ்ணதேவராய மன்னரை சந்தித்து இந்த செய்தியை சொன்னார். அதாவது தன் கனவில் மத்ஸ்யமூர்த்தியாக பெருமாள் வந்து சொன்ன செய்தியை சொன்னார். கிருஷ்ணதேவராயரும் அவரது குருவுமான தாத்தாச்சாரியாரும் மற்ற மந்திரிகளும் நாகாலபுரம் அருவிக்கு அருகே கோவிந்தன் சொன்ன இடத்தை தோண்டி பார்த்தார்கள். என்ன ஆச்சரியம்! அவர்களுக்கு அங்கே அழகான திருமால் விக்கிரகம் கிடைத்தது. இடுப்புக்கு கீழே மீன் வடிவிலும் இடுப்புக்கு மேலே மனித வடிவிலும் திருமால் காட்சியளித்தார். திருமால் மட்டுமல்ல, அருகில் ஸ்ரீதேவி பூதேவிகளும் இருந்தார்கள். கையில் பிரயோக சக்கர வடிவில் சுதர்சன சக்கரத்தையும் பாஞ்சஜன்ய சங்கையும் மத்ஸ்யமூர்த்தி ஏந்தியிருந்தார். என்ன ஆச்சரியம் அல்லவா? அதை பார்த்த கோவிந்தன் சொன்னான், மன்னா, இதே வடிவைத்தான் நான் கனவில் கண்டேன். கடலுக்குள் இருந்தபடியால் தான் உறைந்து போய்விட்டதாக திருமால் கூறினார் என்றார். அப்போது குறுக்கிட்ட ராஜகுருவான தத்தாச்சாரியார், பெருமாள் உறைந்து போகவில்லை. இவரை நம்மாழ்வார் திருவாய்மொழியில் பாடியுள்ளார். என்ன என்று பார்க்கலாமா? மாஜோனா சுடருடம்பாய் மலராது குவியாது, மாஜோனா ஞானமாய் முழுதுமாய் முழுது என்றாய், மாஜோனா வான்கோலத்து அமரர் கோன் வழிபட்டால், மாஜோனா உணபாதம் மலர் ஜோதி மழுங்காதே. இப்படி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 3ஆம் பத்தில் முதல் திருவாய்மொழியில் 8வது பாசுரத்தில் பாடியுள்ளார். என்ன சொல்கிறார் நம்மாழ்வார்? எம்பெருமானே, நீ எக்குற்றங்களும் இல்லாத ஒளி வடிவான திருமேனியை கொண்டவன். பருப்பதும் இல்லை, இளைப்பதும் இல்லை, குற்றமில்லாத ஞானத்தை உடையவன். உலகமே உருவான நீ அனைத்துக்கும் அதிகாரி. பலவாய பெருமைகளுடைய உன்னை குற்றமற்ற ஞானத்தை உடைய நான்முகன் போற்றினால் மாசில்லாத உன் பாதங்களில் பரவியுள்ள பிரகாசமும் மழுங்கிவிடாதா? இப்படி சொல்லியிருக்கிறார். அதாவது திருமாலின் திருமேனி குளிராலோ வெப்பத்தாலோ எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது. ஒரு லீலை செய்து வித்தியாசமான ஒரு திருக்கோலத்தை அனைத்துலகுக்கும் காட்ட வேண்டும் என்று திட்டமிட்ட திருமால் உறைந்து போனவர் போல் நடித்து நம்மை கருவியாக பயன்படுத்தி கொண்டு இங்கே வெளியே வந்துவிட்டார். தான் செய்யும் அனைத்து லீலைகளையும் உலகுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவர் செய்வார் என்று கூறினார் தாத்தாச்சாரியார். அதற்கு பிறகு மன்னன் கிருஷ்ணதேவராயர் அங்கேயே மத்ஸ்யமூர்த்திக்கு பெரிய கோவில் கட்டினார். நாகம்மாள் என்று பெயர் பெற்ற தன் அன்னையின் நினைவாக அந்த ஊருக்கு நாகலாபுரம் என்று பெயரிட்டார்.
வேதங்களை மீட்பதற்காக மீனாய் அவதரித்தபடியால் வேதநாராயணன் என்ற பெயர் அந்த பெருமாளுக்கு பெயரிட்டார்கள். பாதி மீன் பாதி மனிதன், அதாவது கீழ்ப்பாதியில் மீன் வடிவிலும் மேல் பாதியில் மனித வடிவிலும் வித்தியாசமாக திருக்கோலத்தில் காட்சி தந்து அடியார்களின் மனங்களை ஈர்ப்பதற்காக கிருஷ்ணதேவராயரும் தத்தாச்சாரியாரையும் கோவிந்தன் என்ற பக்தரையும் திருமால் பயன்படுத்தி கொண்டார். சமீரண என்றால் அனைவராலும் விரும்பத்தக்கது என்று பொருள். அதாவது அனைவராலும் விரும்பத்தக்கதான அடியார்க்கு நன்மை பயக்க வல்லதான தோற்றத்தையும் செயல்களையும் உடையவராய் விளங்குவதால் திருமால் சமீரண என்று அழைக்கப்படுகிறார். இந்த 225வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நாம் செய்யும் செயல்கள் உலகுக்கு நல்ல பயன்களை பயக்கும் செயல்களாக அமையும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்தது 226வது திருநாமம் ஓம் சகஸ்ரமூர்த்தனே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிஹி